அப்ப அவன் யாரு சகலப்பாடி தானே, அதனால ஓய் மச்சான் சகலப்பாடி. நீங்க தவற நினைக்காதீங்க, நீங்க தவற நினைக்காதீங்க. அவன் தங்கச்சியை நான் கட்டிக்கினேன். நானும் ஒரு குடிகாரன். என் குடியை கத்து கொடுத்ததே ரகுராம வாத்தியார் தான். கத்து கொடுத்த கோமானு, குடிய கத்து கொடுத்த கோமானு. குடும்பம் சோகப்படுமா? இருங்க, குடி பேடி பேடி இது மூணுமே இல்லாத சுத்த பேடின்னு சொல்லுவாங்க. இருங்க, இப்போ நீங்க தவற நினைக்காதீங்க. நான் குடிக்காத தங்கச்சியை போட்டு அச்சுனே இருப்பேன். அதனால அவன் ஒரு நாள் கோபம் பண்ணிட்டு என் பொண்டாட்டியை கொண்டு போயிட்டான். ஆமா, அதனால என் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கிறான் வீட்டுல பாதுகாப்பா உனக்கு இருக்குதா? எப்ப பாத்தீங்க? நான் குளிக்கிற நேரத்துல கூட வரக்கூடாதுன்ற அறிவிடா, அறிவிடா. அவர் நிக்கிட்டேமா. சரி அண்ணா, என்றுமில்லாமல் திருமணம் செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. உண்மைதான். எங்களுக்கு திருமணம் செய்த பிறகு குழந்தை என்பதே இல்லை. அதனாலே பிள்ளைக்கு பிள்ளையாகவும் தம்பிக்கு தம்பியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். நீ ஒரு திருமணத்தை செய்து கொண்டால் உனக்கு உன் மனைவிக்கு பிறக்கும் குழந்தை இந்த நாட்டை ஆளுவதற்காகவே வார்த்தை இது. எனக்கு திருமணம் என்பது வேண்டாம் அண்ணா. எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் எனக்கு மனைவியாக வருகின்றவள் அவள் எங்கிருந்தோ வருகின்ற வேறு சம்பந்தப்பட்டவள். உண்மைதான். அதனால அவளால் நம் குடும்பத்தில் கலகம் ஏற்பட்டு நம் குடும்பம் சிதைந்துவிடும், ஒற்றுமை கலைந்து விடும், விடும். அதனால் எனக்கு திருமணம் என்பது தேவையில்லை. ஆனால் எனது ஆயுள் முழுவதும் உனக்கு சேவகமாக இந்த நாட்டை பாதுகாக்க. உண்மைதானா? சரியாகட்டும். நல்லது.
அன்பே திருமணமாகி பல ஆண்டுகள் மனிதே இல்லாமல் மலடி என்ற பட்டத்தை சுமந்த வாய்ப்பு வருகிறேன். நீ அரண்மனையிலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், நான் அரசவையிலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிலையிலே இந்த நிலையில உங்களை பார்த்தாலே எப்படி தெரியுமா இருக்கின்றது? எப்படி இருக்கின்றது? கரெக்டாமா? நீ இடவாடவோ எங்கயா போச்சு இந்த குஞ்சு? நானும் தேடி தேடி பாக்குறேன், எங்கேயுமே காணுமா அந்த குஞ்சு. போ போ தெரியுமா? உள்ள விளக்கு கலைவாணிக்கிட்ட அதை எடுத்துட்டு வர கிமினி. ஐயோ குஞ்சியை தேடி வந்தேன். என்ன குஞ்சு? என்ன குஞ்சு? கோழி குஞ்சுங்க. குஞ்சு இல்ல அங்க 2 பேரும் சந்தோஷமா அத்தா இருவரும் இப்படியா ஆடிப்பாடி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. தமிழ் படக்குறை முறைக்கு வந்தேன். எப்போதுதான் அரண்மனைக்கு வந்தா அப்படியா? என்னை பார்த்து உத்தரகண்டம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஐயா எங்களுக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு வாரம் செல்வது இல்லையா என்று உரைத்தேன். அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தார்? நீ அறியாகியது ஈசன், அவர் நோய்க்கு தவம் செய் உனக்கு புத்திரவாக்கியம் கிடைக்க உரைத்தார். அப்படியா? இப்போது கைலிமலை செல்கின்றேன். ஈசன் நோக்கி கடுத்தவம் புரிய போகின்றேன். எப்போது நீ வருவீர் என்று வடிவதி விடிவத்து காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று வாருங்கள். புறப்படுங்கள். என் புலி போல